இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 35 முடிய. இன்றைய நற்செய்தியில் எம்மாவூஸ் வழியில் நடந்த இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை காட்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பிரதிபலிப்பாகும். இரு சீடர்கள் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து இயேசுவின் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் உடைந்து விட்டதால் அவர்கள் துக்கத்திலும் குழப்பத்திலும் இருந்தனர். அந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுடன் சேர்ந்து நடந்தார். ஆனால் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் கடவுள் நம்முடன் இருந்தாலும் நம்முடைய கவலைகள் மற்றும் துக்கங்கள் காரணமாக அவரை உணர முடியாமல் போகிறது. இயேசு அவர்களிடம் இறைவார்த்தையை விளக்கத் தொடங்கினார். அவர்களின் இருதயங்கள் எரிந்தன என்று அவர்கள் பின்னர் சொன்னார்கள். இது கடவுளின் வார்த்தை நம் உள்ளத்தை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை காட்டுகிறது. நம்முடைய சந்தேகங்களும் துன்பங்களும் கடவுளின் வார்த்தையின் மூலம் வெளிச்சம் பெறுகின்றன. அவர்கள் கிராமத்தை அடைந்த போது இயேசுவை தங்கச் சொன்னார்கள். அப்பொழுது அப்பத்தை உடைக்கும் செயலில் அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். இது திருப்பலி அனுபவத்தை நினைவுபடுத்துகிறது. அப்பத்தை உடைப்பதில் இயேசு நமக்கு வெளிப்படுகிறார். இயேசுவை அறிந்த உடனே அவர்கள் மகிழ்ச்சியுடன் எருசலேமுக்கு திரும்பிச் சென்று மற்ற சீடர்களிடம் இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். இது உண்மையான சந்திப்பு நம்மை சாட்சி சொல்ல தூண்டுகிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் அறிந்து கொள்ளும் கருத்துக்கள் 4. முதலாவது, வாழ்க்கையில் துக்கம் வந்தாலும் இயேசு நம்முடன் நடக்கிறார். இரண்டாவது, கடவுளின் வார்த்தை நம் இருதயத்தை மாற்றும். மூன்றாவது, அப்பத்தை உடைக்கும் அனுபவத்தில் இயேசுவை நாம் சந்திக்கிறோம். நான்காவது, இயேசுவை உணர்ந்தவர்கள் சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எம்மாவூஸ் அனுபவம் நமக்கு ஒரு அழைப்பு. மனம் உடைந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை அழைத்து அவரது வார்த்தையை கேட்டு அவரை உணர்ந்து பிறருக்கு அவரது அன்பை அறிவிப்போம். ஆமேன்.